ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு வித்தியாசமான சிக்கன் குழம்பு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பசங்க ரொம்ப சிக்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் அடிக்கடிக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், கிரேவி அந்த மாதிரி நிறைய போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கறி எல்லாம் நல்லா பஞ்சு போல் இருக்கும், நைஸாகவே இருக்கும் கறி. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்புக்கு தான் குக்கர்லேயே நான் பொடி ரெடி பண்ணிடலாம். ஏலக்காய் 3, ஒரு பட்டை 4, 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் தனியா, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் சோம்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுது. நம்ம மிக்சியில் ஆற வச்சு பொடி பண்ணிடலாம். இது பாருங்கள், கிராம்பு 2, பட்டை 1, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே தேங்காய் கொப்பரை, பச்சை காயாக இருந்தால் நீங்கள் வதக்கிக்கிங்க. நான் தேங்காய் கொப்பரை இருக்குது, அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா காய வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம், இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி 2 ஒன்றும் பாதியமாக அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லையா, அதே ஜாரில் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. நான் எடுத்துருக்கிற கறிக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்கள், அரைச்ச மசாலா கூடயே மிளகாத்தூள், மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா இன்னும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஜீரகத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். காரத்தூள் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாலாம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே தக்காளி விழுதையும் சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கியிருக்கு. ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா நல்லா இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா நல்லா செவந்து வதங்கியிருக்கு. சிக்கனை அப்படியே எடுத்து சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா கூட இந்த சிக்கன் குழம்புக்கு தகுந்த உப்பையே சேர்த்துக்குங்க. ஏன்னா கறியில் அப்போ தான் நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறி நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், மசாலா நல்லா செவந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெயும் பபுள்ஸாக வருது பார்த்திங்களா, பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஜாரில் இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து குழம்புக்கு ஊற்றிடலாம். நல்லா கலந்து விடுங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இங்கே பாருங்கள், நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குழம்பு தான் சாதத்துக்கு அப்படியே ஊற்றிட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். அப்படியே குக்கர் போட்டு 2 விசில் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், குக்கர் போட்டு மூடி வைங்க. 2 விசில் கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பராக கறி ரெடி ஆகிடும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுது. மல்லி கருவேப்பிலை, மல்லி வந்து நிறையா இருக்கிற மாதிரி பாருங்கள். சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு கூட ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கமகமான வாசனையாக நல்லாயிருக்கு பாருங்கள். மனமாக கறியெல்லாம் பஞ்சு போல் சூப்பராக நைஸாக இருக்கும். நம்ம ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கு இது மாதிரி ஊற்றிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.